களரி அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஒரு தமிழ் சொல். அது வடமொழி சொல் அல்ல, சமஸ்கிருத சொல் அல்ல, வேற இதர மொழியினுடைய கலப்பு சார்ந்த சொல் அல்ல. அது வந்து களரி என்பது ஒரு சுத்த தமிழ் சொல். ஆமாம். அந்த களரி அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து பாடசாலை என்கின்ற பொருள். தளபதியினுடைய திறன் அவனுக்கு இருக்கும், நெடுங்காலத்து இருக்கும். அவனெல்லாம் ஒரே ஈக்குவல் ரேஞ்சு ரேங்க்கில் தான் இருப்பானுங்கன்னு வச்சுங்களேன். ஆமாம் 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 ஆமாம். ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறவர் தான் தளபதியெல்லாம் வரக்கூடியது. ஒரு அதுக்கு மேலே தான் அந்த பதவி உயர்வுகள்லாம் வரக்கூடியது. ஆமாம் ஆமாம். இத்தனை பேர்த்தையும் தூக்கி திங்கிறவன் தான் அந்த ஒரு ராஜாவா? ஆமாம், அவ்வளோதான். அப்போ அவன் எப்படி இருக்காங்க? அதனால தான் 11ஆம் நாள் தான் அவனுக்கு அழைப்பு இருக்கு. இந்த களரியினுடைய ஒரு கடைசி நிலை அப்படிங்கிறது எங்கன்னு கேட்டால் இறை தேடல் தான். ஏன்னா நீங்கள் எல்லா வகையான ஆவேசத்தையும் அந்த களத்தில் கொட்டிட்டீங்க. உங்களுடைய எல்லா கோபம், விருப்பு, வெறுப்பு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அங்கே போட்டீங்க. அப்போ வந்து உங்களுடைய ஒரு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அதான் குருநாதன் வந்து வெள்ளை ஆடை அணிந்து சைடில் நின்றுட்டு இருப்பான். இவன் வந்து ரெட் கலரில் அவனுடைய இதெல்லாம் சிம்பலைஸ். ஆவேசத்தை நீ எப்போ இருந்தாலும் என் கலருக்கு நீ மாறுவிடா அப்படின்ட்டு அதில் ஒரு இது இருக்குது, சிம்பலைசேஷன் இருக்குது.